தரப்படுகிறது. தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட 1,49,000 பேர் தொடர்ந்தும் நெருக்கடி. மீண்டு வரும் மக்களுக்கு வளைகுடா போரினாலும் பாதிப்பு என்பதான செய்தினை தமிழன் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட 1,49,000க்கும் மேற்பட்டோர் இன்னும் உறவினர் வீடுகள் அல்லது பிற இடங்களில் தங்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு மோதலால் உண்டான உலகளாவிய விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் மற்றும் ஆற்றல் விலை உயர்வு ஆகியவை இலங்கையில் பொருளாதாரத்துக்கும் குடும்ப நலன்களுக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக தித்வா புயலின் தாக்கத்திலிருந்து மீண்டு வரும் ஒரு சூழலிலேயே இந்த பிரச்சனையையும் இலங்கை எதிர்கொண்டிருக்கிறது. எனவே அந்த விவகாரத்திலிருந்து மீண்டு வருகிற மக்களுக்கு அதிக பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய விடயமாகவும் இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. இந்த அறிக்கை இலங்கைக்கான குடியிருப்பு ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தினால் மனிதாபிமான பங்காளர்கள் மற்றும் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான மனிதாபிமான விவகாரங்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஆகியவற்றுடன் இணைந்து இவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது 2026 ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை உள்ள காலப்பகுதியை உள்ளடக்கியதாக அமையப்பெறுகிறது. மனிதாபிமான முன்னுரிமை திட்டம் இதுவரை 3,64,800க்கும் மேற்பட்டோரை சென்றடைந்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் 25 மாவட்டங்களில் 81 பங்காளி அமைப்புகள் மூலம் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சென்றடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் ஆவர். மேலும் 11,482 பேர் மாற்றுத்திறனாளிகள் ஆவர். அனைத்து பதிலளிப்பு நடவடிக்கைகளுக்குமான தரவுகளை சேமிக்கும் தளமாக 5W ஆன்லைன் டேஷ்போர்ட் செயற்படுகிறது. மனிதாபிமான முன்னுரிமை திட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பதுளை, நுவரெலியா, கேகாலை மற்றும் கண்டி மாவட்டங்களில் இயக்கப்பட்டிருக்கிறார்கள். இடம்பெயர்வு உச்சநிலையிலிருந்து குறைந்திருக்கிறது. இருப்பினும் 1,49,000க்கும் மேற்பட்டோர் இன்னும் உறவினர் வீடுகள் அல்லது பிற இடங்களில் தங்கி வருகிறார்கள் என்பதாகவும் இந்த ஐநா அறிக்கை கூறுகிறது. பாதுகாப்பு மையங்கள் இருப்பதாக குறைந்துள்ளன. அவற்றில் 476 குடும்பங்கள் பதுளை, கேகாலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. கூடாரம் போன்ற தற்காலிக முகாம்கள் இந்த மாவட்டங்களில் உருவாகியுள்ளன. தோட்டப்பகுதியில் வசிக்கும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மற்றும் ஒழுக்கமற்ற சமூகங்கள் மற்றும் ஒழுங்கற்ற வாழ்வாதாரத்தில் சார்ந்தவர்கள் இன்னும் அதிக பாதிப்புக்குள்ளாகி சில அரசு உதவிகளிலிருந்து விலக்கப்படுவதற்கான அபாயமும் இருக்கிறது. மொத்தம் 15 அரசாங்க ஆதரவு திட்டங்கள் தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை எளிமைப்படுத்தும் நோக்கில் 3 சுற்றறிக்கைகளாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பின்தங்கிய மக்களுக்கு அணுகலை விரிவாக்க சில திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. 25 மாவட்டங்களில் சுமார் 4,34,000 குடும்பங்கள் இதுவரை சென்றடைந்துள்ளதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் திட்டங்களின் செயற்பாட்டில் முழுமை மாவட்டங்களுக்கிடையே மாறுபடுகிறது. மீதமுள்ள தற்காலிக இடம்பெயர்வு குறைந்தபட்ச மனிதாபிமான தரநிலைகளை பூர்த்தி செய்ய உறுதியான முயற்சிகள் தேவை. அதே சமயம் நீண்டகால இடம்பெயர்வை தவிர்க்க முகாம் போன்ற அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு மையங்களிலிருந்து வெளியேறும் தெளிவான திட்டம் அவசியமாகிறது. நில மதிப்பீடுகளை விரைவுபடுத்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஆதரவு வழங்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய கிழக்கு மோதலால் உண்டான உலகளாவிய விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் மற்றும் ஆற்றல் விலை உயர்வு ஆகியவை இலங்கையின் பொருளாதாரத்திற்கும் குடும்ப நலன்களுக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக தித்வா புயலின் தாக்கத்திலிருந்து மீண்டு வரும் மக்களுக்கு இது அதிக பாதிப்பை உண்டாக்கும். வரவிருக்கும் சிறு மற்றும் பெரும்போக பயிர் காலங்களுக்கு உரத்திறன் விலை மற்றும் கிடைப்புத்தன்மை குறித்து கவலை எழுந்துள்ளது. இதை அவசரமாக சமாளிக்காவிட்டால் வேளாண்மை உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படலாம். அரசாங்கத்தின் கோரிக்கையின் பேரில் மனிதாபிமான நாடு குழு 11 டிசம்பர் 2025 அன்று மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தை தொடங்கியது. இது டிசம்பர் 2025 ஏப்ரல் மாதம் 2026 வரை தித்வா புயலால் பாதித்த மிகவும் பாதிப்புக்குள்ளான 6,58,000 மக்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டது. இந்த திட்டத்துக்கு தேவையான 35.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இதுவரை 23.9 மில்லியன் டாலர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டவையாகவோ அல்லது பெறப்பட்டவையாகவோ உள்ளன. இன்னும் நிதியளிப்பு குறைவாக உள்ள துறைகள் சுகாதாரம், வேளாண்மை, ஆரம்ப மீட்பு மற்றும் ஊட்டச்சத்து ஆகும். அரசாங்கத்தின் பேரழிவு பிந்தைய தேவைகள் மதிப்பீடு, அபிவிருத்தி கூட்டாளர்கள் மற்றும் ஐநா ஆதரவுடன் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது வெளியீட்டை இது நோக்குகிறது. இதனைத் தொடர்ந்து விரிவான பேரழிவு பிந்தைய மீட்பு கட்டமைப்பு உருவாக்கப்படும். அதன் ஆரம்ப பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன என்று இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது.